வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் கட்டு தான். தொடக்கப் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் நியமன தேர்வில் தேர்ச்சியடைந்த ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டு வந்திருக்கு. ஸோ இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை அப்படின்றது தான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கையாக நிறைய விஷயங்கள் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய எஃபர்ட் அப்படின்றதும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக இப்போ வந்துட்டு நியூஸ் பேப்பர்லேயும் அந்த தகவல் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அரசிடம் இது சென்றடையணும், தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எல்லாருடைய முதன்மையான கோரிக்கைகளாகவும் இருக்குது. இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 500 வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு ஒரு அரை மார்க்கில் நான் வெளியில் இருக்கேன், நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஒரு 1000 வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு மார்க் 1.5 மார்க்கில் நான் வெளியில் இருக்கேன், எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்னே எடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த அரை மார்க்கில் உள்ளே போயிடுவீங்க, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் அரை மார்க்கில் இருப்பார், அதுக்கும் கீழே ஒருத்தர் அரை மார்க்கில் இருப்பார். ஸோ இப்படி எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு தேவை அப்படின்றது இருக்கும். ஸோ எல்லாருடைய தேவைகளும் தனித்தனியாக பூர்த்தி அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் 20,000 இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களும் ஃபுல்லப் பண்ணணும், 20,000 பேருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்ற முக்கியமான கோரிக்கையை சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரே மாதிரி இந்த இந்த இவ்வளோ மார்க்குக்கு ஒரு அரை மார்க்குக்கு வேலை கிடைக்கணும், 1 மார்க்குக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா இது தொடர்ச்சியாக முயற்சிகள் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு களமாக போயிடும். ஸோ அதனால் இதற்கு ஒரு தீர்வு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஸோ தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா எல்லோருக்கும் வேலை கிடைச்சா அதற்கான தீர்வு அப்படின்றது கிடச்சிடும். ஸோ அதனால் ஒரு சிலர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகளில் இருக்கீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு எல்லோருக்கும் வேலை கிடைக்கணும் அந்த மாதிரியான ஒரு இதில் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வெற்றி அப்படின்றது எல்லோருக்கும் சேர்த்து கிடைக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சதுன்னா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னா பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.